இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு எடுத்து போராட்டக்கூடிய எத்தனை வழக்கு அவங்க மேலே போட்டு வச்சிருக்காங்க. 200வது நாள் அவங்க நடத்துறாங்க. நான் கூட 100வது நாளுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ என் கூட மேலே அங்கே தடை மீறியதாக என் மேலே ஒரு புகார் இருக்குது. எப்போ மேலே தூசு தட்டப்படலாம். ஏற்கனவே ஒரு 40 வழக்கு இருக்குது. அதிகமாக சொத்து சேர்த்ததாவோ, மண் திருடியதாவோ, கனிம வளங்களை கொள்ளடிச்சதாவோ, லாட்டரி வித்ததாவோ, சாராயம் வித்ததாவோ, பார் நடத்தியதாகவோ அல்ல. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடியதற்காக இருக்கிறது. எல்லா தலைவர்கள் மீதும் போடப்பட்ட வழக்கு வாபஸ் வாங்கி விட்டாங்க. என் மேலே போடப்பட்ட வழக்கு இன்னும் வாபஸ் வாங்கலை. நான் கூட்டணியாக இருக்கிற முதலமைச்சர்கிட்ட கேட்டேன். எல்லா தலைவர்கள் மீதும் போடப்பட்ட வழக்கு வாபஸ் வாங்கிடும்னு சொன்னாங்க. ஆனால் என் மேலே போடப்பட்ட வழக்கு வாபஸ் வாங்கலை அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு காவல்துறை என் மீது பாசமாக இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு துப்பாக்கி சூட்டில் இறந்த எல்லா தலைவர்களும் போய் இறந்து போன இழவு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல அனுமதிச்சாங்க. நான் போன உடனே என் மேலே ரொம்ப பாசம் நினைக்கிறேன் காவல்துறைக்கு. எல்லா தலைவர் ரஜினிகாந்த் கூட போய் தொட்டார் ஹாஸ்பிட்டலில். அவருடைய பாணியில் அங்கே ஒரு அப்பாவி ஒரு பொதுமக்கள் பிரதிநிதியாக ஒரு நல்ல 4 கேள்வியை கேட்டுட்டு வந்துட்டாரு. நான் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்து எஸ்பி வந்து அரெஸ்ட் பண்ணி தூக்கி போய் உள்ள போட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டால் இன்னி வரைக்கும் அதுக்கு பதிலே கிடையாது.